அந்த சமணர்களுக்கு எதுக்க ஒரு போராட்டம் நடத்தணுங்கிற ஒரு காலகட்டத்தில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் எல்லாம் பாட்டு பாடி வந்து மக்களை எல்லாம் திசை திருப்பினாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்க சமணர்கள் இருக்காங்களோ அங்கேயே ஒரு கொரில்லா அட்டாக் மாதிரி அவங்க இடத்துக்கே போய் நீ அங்கே இருக்கிறியா, நான் உங்க இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் குடவை நீங்கள் அவங்க வந்து இயற்கையாக உள்ள குடக்கையில் இருப்பாங்க, இவங்க செயற்கையாக மலையை குடைஞ்சி இது மாதிரி திருமாவு விஷ்ணுவோ இப்போ ஆனைமலையில் வந்து நரசிங்கமூர்த்தி இருக்காரு. ஆனால் இங்கே வந்து சிவலிங்கத்தை அப்படியே குடைஞ்சு பண்ணியிருக்காங்க. நம்ம சித்தன்ன வாசலில் பார்த்தீங்கன்னா சமணருடைய குடவரை இருக்கும். சமணருடைய கூட இதே மாதிரி குடவரையில் சமண தீர்த்தங்களுக்குள்ளே இருப்பார். இப்போ இங்கே வந்து சிவபெருமான வந்து சிவலிங்கத்தை வந்து மலையிலே இது வந்து கல் ஏற்கனவே இருந்த கல், வேண்டாத கல்லெல்லாம் எடுத்துட்டோம்னா இது உள்ள சாமி ஆயிருக்கு. சிவலிங்கம் அங்கே மலையை குடைஞ்சது, அதனால் அது குறைஞ்ச ஒரு கல்வரை. இதுக்கு பேர் அர்த்த மண்டபம்னு பேர். இதுக்கு அர்த்த மண்டபம். இந்த இடம் 2 பெரிய தூண் 2 அறத்தூண். அப்புறம் இந்த குடவரையில் அந்த படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அர்த்தச்சந்திர படின்னு பேர். இப்படி அறவட்டமா அர்த்தம்னா பாதி, அர்த்தச்சந்திரன்னா பாதி வட்டம். அர்த்தச்சந்திர வடிவம்னு இதுக்கு பேர். இப்படி தான் குடவரை கோயில் இருக்குது. அவருடைய பொதுவாக வட்டமாக இருக்கிறது பின்னால் வருது. இது வந்து அந்த குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு. இது பாருங்க மலையிலேயே குடைஞ்ச சிவலிங்கம். மலையை அப்படியே ஒரு மாடம் மாதிரி குடைஞ்சு அதில் சிவலிங்கம். ஆமாம், இது 2வது குடவரை. இதில் சிம்பிளாக எப்படின்னு சொன்னோம்னா 2 துவாரபாலகர், இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. நடுவில் வந்து இந்த பில்டிங் வந்து இடையில கட்டினது. ஆனால் ஆக்சுவலாக வந்து குடவரை வந்து இங்கேருந்து அந்த அது வரைக்கும் இந்த இன்னொன்று. இதுலேயும் அந்த நம்மளுடைய அந்த அந்த சோழர்களுடைய கல்வெட்டு தான் நம்ம இருக்கும். ஆமாம், மெய்கீர்த்தி இருக்கும். அப்புறம் இதில் இது வந்து பின்னாடி வெட்டுனது. இந்த கோயில் கட்டுற போதே இது வந்து வட்டெழுத்து இதாக இருக்கு பாருங்க. இது வந்து இது மசிலீஸ்வரம் அப்படின்னு இந்த கோயிலுக்கு இந்த குடவரைக்கு வந்து அவங்க பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து வட்டெழுத்து மயில் மலை. அது வந்து ஈஸ்வரம்னா சிவன் கோயில், சோழா ஈஸ்வரம் அப்படின்னு வர்ற மாதிரி இது வந்து வட்டெழுத்து. இது வந்து மான மா, இது வந்து சா. நம்ம வந்து இப்படி சி இருக்கு பாருங்க, அதை இந்த கணத்தை இப்படி போடுவாங்க. மா சி லா லா லி இச் சு ரா இம் மசிலீஸ்வரம் ஈஸ்வரம். இந்த கோயிலுக்கு அவங்க கல்வெட்டுக்கு அதில் கொடுத்துருக்க பேரு மசிலீஸ்வரம். இது வட்டெழுத்து கல்வெட்டு. இப்போ இதனோட பீரியட் வந்து நிச்சயமாக நம்ம 7th 8ங்கிறோம். அப்போ இதை வச்சு நம்ம இந்த குடவரனுடைய காலமும் அந்த 7th 8th இருக்கலாம் அப்படின்னு. இது துவாரபாலகர். அங்கே பார்த்தத மாதிரி இங்கே ஒரு துவாரபாலகர். இந்த துவாரபாலகனுடைய அமைப்பு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கும். அது மாதிரி இது திருமால். இது வந்து அந்த இதுவும் அதே மாதிரி எப்படி பிள்ளையார் எப்படி பாறையிலே குடைஞ்சாங்களோ அது மாதிரி திருமாலை குடைஞ்சிருக்காங்க. இப்படி குடைச்ச அந்த பிள்ளையார் தான் இன்னைக்கு ஃபேமஸாக வழிபாட்டில் இருக்கார். இது மாதிரி உள்ள குடைஞ்ச சிவலிங்கம் ஐயர் மட்டும் அர்ச்சனை நம்ம பார்க்க முடியாது பிள்ளையார் பட்டியில். இப்போ இது வந்து திருமால் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சங்கு இருக்கு பாருங்க, சக்கரம் உடைஞ்சு போச்சு. இந்த சக்கரம் இருந்த இடம் வந்து உடஞ்சிடுச்சு, சங்கு மட்டும் இருக்கும். கருடன் இருக்காரு இல்லையா? கருடன் அந்த இறகு இருக்கு பாருங்க, இந்த 2 பக்கமும் இறகு. அவரை வந்து கையை கட்டிக்கிட்டு கருடாழ்வார் இருக்காரு. இவரை வந்து அவர் மேலே கையை வச்சுக்கிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு காலை சைடு வச்சிருக்காரு, ஒரு காலை நேராக வச்சிருக்காரு. செதுக்க தெரியாமல் இல்லை. திருமால் வந்து காக்கிறாரு. காக்கணும்னா நடந்துகிட்டே இருக்கணும், ஏங்கிக்கிட்டே இருக்கணும். அதனால் அப்படி வந்து இந்த கால் இப்படி ஒரு சைடு இது மாதிரி நம்ம அங்கே பார்த்தோமே 3வது குடவரையிலையும் அதுலேயும் அதே மாதிரி தான் பேர். இப்படி பெருசாக இருக்கும். இந்த கழுத்தில் ஆர்னமெண்ட் வந்து இப்படி பட்டையாக இருக்கும். இது மாதிரி சில சிற்ப அமைப்புகள்லாம் வச்சு இது வந்து பழைய சில குடவரை. அதோட பழைய காலத்து திருமலையில் பார்த்தோன்னா இப்படி தான் பார்ப்போம். திருமலையில் இது ரொம்ப பழைய காலத்து சில முகம் நல்லா அகலமாக, கிரீடம் நல்லா உயரமாக, இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது திருமால்.
இதே மாதிரி தான் பிள்ளையார்பட்டியில இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை விட இது இந்த சைஸ் இல்லைன்னா இதை விட கொஞ்சம் பெருசு இருக்குன்னா எப்போ நான் போய் பார்த்தேன்னா நாங்க வந்து உள்ள போய் நின்று சாரோட பார்க்கும்போது பின்னாடி நாயக்கர்கள் காலத்துல உள்ள ஒரு சீஃப்டன் மாதிரி ஒரு தலைவர் தளபதியோ குடுமி வச்சிருக்கிறார். அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு கொண்டாந்து வெளியில வச்சிருக்காங்க. இது சேஷ்டா தேவி சேஷ்டா தாய் தெய்வ வழிபாடுல அவளுக்கு வந்து அந்த காலத்துல நம்ம இந்து கோயில சைவ கோயில் எல்லாத்தையும் ஏதோ கோயில் பணி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மரியாதை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பழமையானதுன்றாங்க அம்மா இந்த சண்டீஸ்வரர். ஆனால் கையில் ஏதோ வாங்கி கையில் வச்சுருக்கிற மாதிரியா இருக்குது.